திமுக கூட்டணியில் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சோசியலிச கியூபாவை காப்போம், ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம், ஃபிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம் ஆகிய தலைப்புகளில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தனக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான உறவு குறித்து விவரித்தார். செங்குடி தோழர்கள் தன்னில் பாதியாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த தோழமை லட்சிய உறவுதானே தவிர தேர்தல் லாபத்திற்கானது அல்ல என்றார். இந்த லட்சிய நட்பு பலருக்கும் உறுத்துவதாக குறிப்பிட்ட அவர், கம்யூனிஸ்டுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கும் காட்டமாக பதிலளித்தார். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இருந்திருந்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க. நான் நாள்தோறும் தீக்கதிர் படிக்கிறேன். உலகம் முழுவதும் ஏகாதிபத்திய சதிகள் நடப்பதாக சாடிய முதலமைச்சர், இந்தியாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான அமெரிக்க வரி விதிப்பு முறையிலும் கூட அந்த சதி உள்ளதாக குற்றஞ்சாட்டினார். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 5 சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து 6வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா வரியை உயர்த்தி அறிவிக்கணும்? இந்தியா பாகிஸ்தான் மோதலை தாமே நிறுத்தியதாக கூறும் ட்ரம்ப் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்காமல் உள்ளது அவரது பலவீனத்தின் அடையாளம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். பீகாரைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளரான மிந்தாதேவிக்கு 124 வயது என வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டதை கண்டிக்கும் வகையில் அப்பெண்ணின் புகைப்படம் இடம்பெற்ற டி-ஷர்ட் அணிந்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யார் இந்த மிந்தாதேவி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம், ஹரியானா, மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் குளறுபடி உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி நேற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் மல்லிகார்ஜுன கார்கே, டி.ஆர். பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். அப்போது மிந்தாதேவி என்ற பீகாரைச் சேர்ந்த பெண்ணின் புகைப்படம் இடம்பெற்ற டி-ஷர்ட் அணிந்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். யார் இந்த மிந்தாதேவி என்ற ஆவல் அதிகரித்த நிலையில் அண்மையில் வெளியான பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தரவுந்தா சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் முதல் முறை வாக்காளர் மிந்தாதேவிக்கு வயது 124 என குறிப்பிடப்பட்டதை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. 1900ஆவது ஆண்டு பிறந்த அவருக்கு தற்பொழுது 125 வயது ஆவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 125 வயது மூதாட்டிக்கு பதிலாக 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் புகைப்படம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகளுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இச்சம்பவம் அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் மிந்தாதேவியின் புகைப்படத்துடன் 124 நாட் அவுட் என்ற வாசகம் பொறித்த டி-ஷர்ட்டை அணிந்து எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகிலேயே அதிக வயதான நபராக பிரிட்டனைச் சேர்ந்த ஈத்தல் கேட்டர்ஹோம் என்ற
115 வயதான பெண்மணி கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிலையில் அவருக்கு பதிலாக மிந்தா தேவியின் பெயரை பரிந்துரைக்க உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா விமர்சித்துள்ளார். இதனிடையே பீகாரின் சிவான் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மிந்தா தேவி ஆன்லைன் மூலம் வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்ததாகவும் அதில் பிறந்த ஆண்டை 1990 என்பதற்கு பதிலாக 1900 என்று தவறுதலாக அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து மிந்தா தேவிக்கு அறிவிக்கப்பட்டு கடந்த 10ஆம் தேதி திருத்தப்பட்ட விண்ணப்பம் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மிந்தா தேவி விவகாரத்தில் பிறந்த ஆண்டு மாறியது தனிப்பட்ட எழுத்துப்பிழை என்றும் அமைப்பு ரீதியான பிரச்சினைக்கான ஆதாரம் இல்லை எனவும் பீகார் தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே டி-ஷர்ட்டில் தனது புகைப்படத்தை பொறிக்க இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என மிந்தா தேவி வினவியுள்ளார். प्रियंका गांधी या राहुल गांधी मेरे कौन होते हैं? उनको अधिकार किसने दिया कि मेरे नाम का टी शर्ट, मेरे तस्वीर का फोटो लगा कर टी शर्ट पहने? क्यों कारण क्या है? वो कौन होते हैं? उनको अधिकार दिया किसने? क्योंकि मेरे आधार कार्ड पे 15/7/1990 है, वोटर आईडी पे 15/7/1900 है. அரசின் பார்வையில் தனக்கு 124 வயது என்றால் தனக்கு ஏன் முதியோர் உதவித்தொகை வழங்கவில்லை என்றும் மிந்தா தேவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என்றும் அவர் மீது கட்சி ரீதியில் நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்தே பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் கட்சிக்குள் கடும் மோதல் நிலவி வருகிறது. தந்தையும் கட்சியின் நிறுவனருமான ராமதாஸின் ஆதரவாளர்களை அன்புமணி விமர்சித்தாலும் அவரை நேரடியாக விமர்சிக்கவில்லை. ஆனால் ராமதாஸோ அன்புமணியை கடுமையாக சாடி வருகிறார். பாமகவின் பொதுக்குழு ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் என ராமதாஸ் அறிவித்த நிலையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவசரமாக போட்டி பொதுக்குழுவை மாமல்லபுரத்தில் அன்புமணி நடத்தினார். அதில் அன்புமணியின் தலைவர் பதவியை மேலும் ஓராண்டு காலம் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது நடவடிக்கை கோரி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் தரப்பில் செய்தி தொடர்பாளர் சுவாநாதன் அனுப்பியுள்ள கடிதத்தில் கடந்த மே 30ஆம் தேதியே கட்சியின் தலைவராக நிறுவனர் ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு அன்புமணியை செயல் தலைவராக நியமித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்சியின் விதிகளுக்கு மாறாக அன்புமணி அவரே தலைவர் போல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் எம்எல்ஏ மற்றும் முக்கிய நிர்வாகிகளை நீக்கியும் நடவடிக்கை எடுத்ததாகவும் தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து அன்புமணி அதே பாணியில் நடந்து கொள்வதோடு நிர்வாக குழு கூட்டங்கள் பொதுக்குழு கூட்டங்களை நடத்தும் அளவிற்கு சென்றுவிட்டதாகவும் கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதனால் அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக, இதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தில் அளித்துள்ள புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 30ஆம் தேதி முதல் தலைவராக இல்லை என்ற போதும் கட்சியின் பெயரில் தனிப்பட்ட லாபத்திற்காக செயல்பட்டு கட்சியின் அரசியல் சூழலை பாழாக்கி அதை முடக்க அன்புமணி முயற்சித்து வருகிறார் என்றும் அவருக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது என்றும் புகார் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த புகார் தேர்தல் ஆணையம் தவிர மத்திய உள்துறைக்கும் உளவுத்துறைக்கும் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஒரே மாதத்தில் பலருக்கு புதிய வகை கொரோனா பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய வகை கொரோனா குறித்து மருத்துவர்கள் கூறுவதென்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு 6 ஆண்டுகள் ஆன நிலையிலும் அதன் உருமாற்றமடைந்த வைரஸ் வகைகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட XFG வகை கொரோனா அலாஸ்கா, நியூயார்க், ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அமெரிக்க சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே காணப்படும் சார்ஸ் வகையைச் சேர்ந்ததுதான் இந்த புதிய கொரோனா வைரஸ் என்றும் அதிகமான சளி தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வைரஸ் பாதிப்புக்கு சாதாரண சளி பிணிக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் எனவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
தேவைப்படும் பட்சத்தில் ICU சிகிச்சையும் 5 நாட்களில் குணப்படுத்தக்கூடியது இந்த கொரோனா வைரஸ் என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. ஃபீவர், தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி, த்ரோட்ல பெயின், தொண்டை எரிச்சல், சளி, சுகர், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அதிகமாயிட்டு மோசமான டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோசமான டிசீஸ் அப்படின்னா மூச்சுத்திணறல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிமோனியா அது மாதிரி காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வகை வைரஸ் தொற்று ஏற்கனவே இந்தியாவில் காணப்படும் நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். எவ்வகை தொற்றாக இருந்தாலும் அதில் இருந்து தற்காத்துக் கொள்ள முகக்கவசம், தனி மனித இடைவெளி, அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவுவது உள்ளிட்டவற்றை பின்பற்றுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். XFT-னால நம்ம நாட்டிலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு அபூர்வமா வந்து வாய்ப்பு இருக்கு. முக்கியமா எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, இல்லை உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மக்களுக்கு தான் ஓரளவுக்கு ஆபத்து இருக்கே தவிர மற்றவர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து எதுவும் இல்லை. நீரிழிவு உள்ளிட்ட இணை நோய், புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டுமென மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன். இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது 48 மணி நேரத்தில் மேலும் சற்று வலுவடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கோபால் நகரில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அன்னை சத்யா நகரில் வயது முதிர்ந்தோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வாகனங்கள் முதலமைச்சர் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இப்போ போய் வரதுங்காட்டியா குடியிருப்பு தள்ளுவாங்க, அப்புறம் வாங்குவாங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது. வெயிலில் போய் நிற்கணும் லைனு. இப்போ அந்த லைன் நிற்க வேண்டிய வேலை இல்லை. அரிசியெல்லாம் வாங்க முடியாது, ஒரு ஆள் கூட வரணும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை சார். அப்பா காலத்தில் நாங்கள் பால் முட்டையும் சாப்பிட்ருக்கோம். அப்போ சின்ன குழந்தை. இப்போ சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் வீடு தேடி எங்களுக்கு கொடுத்த தண்ணியில் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இத்திட்டத்திற்காக 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை இல்லை என்ற காரணத்தை கூறி தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளிகளுக்கு திமுக மூடுவிழா செய்வதாக விமர்சித்தார். இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய பள்ளிகள் திறப்பதற்காக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளிகள் அதை மூடுவிழா செஞ்சதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. ஏன் அங்க இருக்கின்ற மாணவர்களை அதிகப்படுத்தி அங்கே ஒரு கல்வி அந்த ஆரம்ப பள்ளி தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எடுக்கல. இன்றைக்கு அந்த அளவுக்கு கல்வி தரம் குறைந்து விட்டது. பெட்ரோல், டீசல் விலையை குறைப்பதாக கூறிய திமுக பெட்ரோல் விலையை மட்டும் 3 ரூபாய் குறைத்துவிட்டு டீசல் விலையை குறைக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.
சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனத்தின் மூலம் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூய்மை பணியை மீண்டும் மாநகராட்சி வசம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்பொழுது வரை 1770 பணியாளர்களை தனியார் நிறுவனம் பணியமர்த்தி உள்ளதாக மீதமுள்ள 2039 பணியிடங்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்த சுய உதவி குழுக்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 207 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நேற்று பணியில் சேர்ந்ததாகவும் இதுவரை 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே மாநகராட்சி வெளியிட்ட மற்றொரு செய்திக்குறிப்பில் 2 மண்டலங்களில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர தூய்மை பணியில் ஒரே நாளில் 978.50 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குப்பைகளை அகற்றும் பணியை விரைவுபடுத்தும் வகையில் நேற்று இரவு 10 மணி முதல் தீவிர தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டன. இதன் பொருட்டு 1000 தூய்மை பணியாளர்கள் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உரிய அலுவலர்கள் வார்டியாக நியமனம் செய்யப்பட்டு அவர்களின் கண்காணிப்பில் குப்பைகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவினை கொலை செய்தது எப்படி என்று வழக்கில் கைதான சுர்ஜித் சம்பவம் நடந்த இடத்தில் நடித்து காட்டினார். காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 2 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கொலை நடந்த இடத்திற்கு சுர்ஜித் மற்றும் சரவணனை டிஎஸ்பி ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது கவினை இருசக்கர வாகனத்தில் எந்த வழியாக அழைத்து மிளகாய் பொடி தூவினர், கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது எப்படி என்பன உள்ளிட்டவற்றை போலீசார் முன்பு நடித்து காட்டினர். தப்பி ஓட முயற்சித்த கவினை ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் அருகே முதலில் வெட்டியதாகவும் பின்னர் தனியார் கிளினிக் முன்பு கவினை வெட்டி சாய்த்ததையும் சுர்ஜித் நடித்து காட்டினார். இவை அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரால் படம் எடுக்கப்பட்டது. சுமார் 15 நிமிட நேரம் கொலை சம்பவத்தை விவரித்ததை அடுத்து வேனில் ஏற்றி போலீசார் அவரை அழைத்துச் சென்றனர். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக வசூலித்து 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 5 மண்டல குழு தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர். மேலும் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உட்பட 15 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்திற்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கடந்த மே மாதம் பொன்வசந்த் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக விசாரணை தீவிரமடைந்து வந்த நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை சென்னையில் வைத்து கைது செய்தனர். முன்னதாக இந்த முறைகேடு புகார் தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் செயலாளராக பணியாற்றி பின்னர் தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணி மாறுதலாகி சென்ற சுரேஷ்குமாரையும் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். வாக்குத் திருட்டு புகாரை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாடு முழுவதும் நாளை இரவு போராட்டம் நடத்தவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் மோசடி நடைபெற்றதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புகார் அனுப்பியுள்ளன. அதேபோல பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி தேசிய அளவில் நாளை இரவு 8 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பேரணி நடத்தப்பட உள்ளது. வாக்கு திருடர்களை அரியணை விட்டு வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்துடன் இந்த பேரணி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கருப்பொருளில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை மாநில அளவிலான பேரணி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி 5 கோடி கையெழுத்துக்களை பெற்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் KC வேணுகோபால் தெரிவித்தார்.
திரைப்படங்களில் திடீர் ட்விஸ்டாக இறந்ததாக கூறப்பட்டவர் உயிருடன் வருவது போன்ற காட்சி பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வழக்கில் உண்மையில் நடந்துள்ளது. பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்களில் ஒருவரும் சமூக ஆர்வலருமான யோகேந்திர யாதவ் திடீரென இரு வாக்காளர்களை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவர்கள் இருவரும் தேர்தல் ஆணையத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் என்றும் விவரித்தார். ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்த போதிலும் 2 பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றும் யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி யோகேந்திர யாதவின் புகார் ஜோடிக்கப்பட்ட நாடகம் என்று விமர்சித்தார். 2 பேரின் நீக்கங்கள் தற்செயலான பிழையாக இருக்கலாம் என்றும் அவற்றை திருத்த முடியும் என்று கூறிய நீதிபதி பக்சி அதே சமயம் யோகேந்திர யாதவ் குற்றச்சாட்டை கருத்தில் கொள்வதாக தெரிவித்தார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா 3 நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை அமைத்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் மாதம் தீ விபத்து ஏற்பட்ட போது கட்டுக்கட்டான பணம் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து மக்களவையில் பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்ய உச்சநீதிமன்ற குழு பரிந்துரை அளித்திருப்பதாகவும் இதனை நிறைவேற்ற 146 எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மணிந்தர் மோகன் ஸ்ரீவஸ்தவா, கர்நாடக மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியா அடங்கிய விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டார். समिति यथाशीघ्र अपनी रिपोर्ट प्रस्तुत करेगी. जांच समिति की रिपोर्ट प्राप्त होने तक ये प्रस्ताव लंबित रहेगा. அரசியலமைப்பு சட்டத்தால் வகுக்கப்பட்ட விதிகளின்படி நீதிபதியை பதவி நீக்கும் செயல்முறை தொடங்குவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை வங்கிகள் நிர்ணயிக்க முழு சுதந்திரம் உள்ளதாக ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா விளக்கம் அளித்துள்ளார். ஒவ்வொரு வங்கியும் வங்கிகளின் விதிமுறைக்கு ஏற்ப வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையை நிர்ணயம் செய்கின்றன. அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பு ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தி வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்நிலையில் குஜராத்தின் மெக்சானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா குறைந்தபட்ச இருப்பு தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். मिनिमम बैलेंस का जो आप बात कर रहे हो वो उसके अंदर में रिजर्व बैंक ने सभी बैंकों के ऊपर में छोड़ा है कि वो किस प्रकार का मिनिमम बैलेंस वो रखना चाहते. तो अब किसी बैंक ने 10,000 रखा है, किसी ने 2,000, कईयों ने माफ भी किया हुआ है, लेकिन ये रेगुलेटरी डोमेन में नहीं है. குறைந்தபட்ச இருப்பு தொகையை நிர்ணயம் செய்வது ரிசர்வ் வங்கி ஒழுங்குமுறை வரம்பிற்குள் வராது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திருப்பதி மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அலிபிரி சோதனைச் சாவடியில் பல்வேறு வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, கூட்ட நெரிசலை தடுப்பது உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதற்காக ஆகஸ்ட் 15 முதல் திருமலைக்குள் நுழையும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் திருமலைக்குள் அனுமதிக்கப்படாது என்றும் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக அலிபிரி சோதனைச் சாவடியில் ஃபாஸ்டேக் வழங்கும் மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலிபிரியில் ஐசிஐசிஐ வங்கி மூலமாக அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் ஃபாஸ்டேக் பதிவு செய்த பின் மட்டுமே திருமலைக்கு வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்ய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 21ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் JP நட்டா ஆகியோருக்கு கூட்டணி தலைவர்கள் அதிகாரம் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்தியா கூட்டணி சார்பிலும் வேட்பாளரை நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கூட்டணி தலைவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து வேட்பாளரை தேர்வு செய்ய வரும் 18ஆம் தேதி கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மண்டபம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஆனால் புதிய தூக்கு பாலம் அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகி வந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது. அதன் பொருட்டு பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது
செங்குத்தாக தூக்கப்பட்ட பாலம் மீண்டும் கீழே இறக்க முடியாமல் போனது. பின்னர் நீண்ட முயற்சிக்கு பிறகு பாலம் இறக்கப்பட்ட போதிலும் தண்டவாளத்துடன் பொருந்தாததால் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை மற்றும் தாம்பரம் புறப்பட்ட 2 ரயில்கள் குந்துக்காலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் சிலர் இறங்கி பேருந்துகளில் புறப்பட்டு சென்றனர். 3 மணி நேரத்திற்கு பிறகு கோளாறு சீர் செய்யப்பட்ட பின் 2 ரயில்களும் பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வழியாக புறப்பட்டு சென்றன. மாவட்டம் செங்கம் அருகே கோயிலில் பொங்கல் வைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் விறகு கட்டையால் தாக்கிக் கொள்ளும் அதிர்ச்சி காட்சிதான் இது. செங்கம் அடுத்த புதூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத 4வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு பொங்கல் வைத்து சாமி தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் பொங்கல் வைக்க வந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் குடும்பத்தினரிடம் கலசப்பாக்கம் அடுத்த கங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு கேட்டுள்ளனர். அதற்கு மகேந்திரன் சிறிது நேரம் ஆகும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மகேந்திரன் குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை விறகு கட்டையால் தாக்கினர். இதில் மகேந்திரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுப்பாளையம் காவல் நிலையத்தினர் இரு தரப்பையும் சமாதானம் செய்தனர். சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலையில் 2வது நாளாக நேற்று இரவிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நீடித்தது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் பிரபலமான சோனி, காளீஸ்வரி பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்கள், உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். பட்டாசு நிறுவனங்களின் பங்குதாரர்களின் வீடுகளில் நடைபெற்ற சோதனை நேற்று காலை நிறைவடைந்தது. பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்களில் 2வது நாளாக நேற்று சோதனை நடைபெற்றது. இது இரவிலும் தொடர்ந்தது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதில் இதுவரை சுமார் 62,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இரு தரப்புக்கும் இடையே 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எகிப்து அறிவித்துள்ளது. அதே நேரம் தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாலஸ்தீனியர்களை தாங்கள் வெளியேற்றவில்லை என்றும் வெளியேற அனுமதிப்பதாகவும் அவர் கூறினார். முதலில் போர் நடைபெறும் பகுதியை விட்டும் பின்னர் எல்லையை விட்டும் வெளியேற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சிரியா, உக்ரைன், ஆப்கானிஸ்தான் போர்களின் போதும் அகதிகள் வெளியேறியதை குறிப்பிட்ட அவர் 1945 பெர்லின் நகரில் நாசி படையினரை நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்ற நிலையில் 2025 காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் விட்டு வைக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் இந்த கருத்தை தொடர்ந்து தாக்குதல் தீவிரமடையும் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவராஜ சுவாமி கோயிலில் வைணவ பிராமணர்கள் மட்டுமே பிரசாத கடையை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை மாம்பலத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பல ஆண்டுகளாக வைணவ பிராமணர்கள் மட்டுமே பிரசாத கடையை நடத்தி வந்ததாகவும் அந்த நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிரசாத கடை ஏல அறிவிப்பில் கோயிலின் மரபு, ஆகமங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் வைணவ கோயில் பிரசாதம் தயாரிக்கும் முறையில் 5 ஆண்டுகளாவது அனுபவம் பெற்று இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி ஏலத்திற்கு தடை விதிக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கூடலூரில் தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முனுசாமி கோவில் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் மாரியம்மாள் தம்பதி பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாம்பிராணி விற்பனைக்காக வெளியூர் சென்றுள்ளனர். இதனால் மகள் சிவானியை அருகே வசிக்கும் அரவிந்தனின் சகோதரரான அருண்குமார் வீட்டில் விட்டுச் சென்றனர். வீட்டில் துணியாலான தொட்டிலில் சிறுமி விளையாடிய போது எதிர்பாராத விதமாக சிறுமியின் கழுத்து இறுக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார்.
வாழவந்திநாடு காவல் நிலையத்திற்கு உணவு கொடுத்து வந்த நபரையும் அவரது மகளையும் கடந்த 6ஆம் தேதி சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மோகன் திண்டுக்கல்லுக்கு காரில் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. முள்ளுக்குறிச்சி பகுதியில் தந்தை இறங்கிய நிலையில் மாணவியை மட்டும் SSI அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் போடியப்பனூர் கிராமத்தில் மின்மாற்றி பழுதை சீரமைக்க விவசாயிகளிடம் பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில் ஒரு மின்மாற்றி பழுதடைந்துள்ளது. மின்வாரியத்தில் புகார் அளித்ததை அடுத்து மின்வாரிய பணியாளர்கள் அல்லாத ஒருவர் பழுதை சீரமைக்க வருவதாகவும் ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் சேர்ந்து பணம் கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்மாற்றி பழுதை மின்வாரியம் சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அரசு பள்ளிகளில் புகுந்து 4 ஆசிரியர்களின் செல்போன்களை ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். வாய் பேச முடியாதவர் என கூறி உதவி கேட்பது போல் பாவனை செய்து உள்ளே சென்றவர் ஆசிரியர்கள் அசந்த நேரத்தில் மேஜையில் இருந்த செல்போன்களை திருடியது CCTVயில் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் ரப்பர் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் போலி நகைகள் வைத்து லட்சக்கணக்கில் மோசடி செய்த பெண் பணியாளர் கைது செய்யப்பட்டார். கூட்டுறவு சங்க நகை மதிப்பீட்டு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு அடகு வைக்கப்பட்டிருந்த பல நகைகள் கவரிங் என தெரியவந்தது. நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வந்த ஷாலினி என்பவர் உறவினர்கள் பெயரில் 40 சவரன் போலி நகைகளை அடகு வைத்து 25 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்தது தெரியவந்ததால் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாரடைப்பால் உயிரிழந்த திருச்சி முன்னாள் மேயர் சுஜாதாவின் உடலுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திருச்சி மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் 31வது வார்டு கவுன்சிலருமான சுஜாதா மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து அண்ணாமலை நகரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே முத்துமாரியம்மன் கோயிலில் உலக நன்மை வேண்டி 1008 கஞ்சிக்கலையம் ஊர்வலம் நடைபெற்றது. மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் ஓம் சஷ்டி சேவா குழு சார்பில் 5வது ஆண்டாக 1008 கஞ்சிக்கலையங்கள் கட்டப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1008 கஞ்சிக்கலையங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோயிலை வந்தடைந்தனர். இந்த ஊர்வலத்தில் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சமூக வலைதளங்களில் வருவது எல்லாமே உண்மையில்லை என்றும் அதனை உண்மை என நம்பி நம்மை நாமே வருத்திக் கொள்வதாகவும் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து வாழ்க்கையில் இலக்கை நிர்ணயித்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இன்னைக்கு நான் என்ன சாதிக்கணும், இன்னைக்கு நான் என்ன சாதிச்சா நாளைக்கு நின்று என்னால் எதை போராடி ஜெயிக்க முடியும், இது எப்பவுமே உங்க மைண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். பெங்களூருவை சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆர்யா என்கிற சிறுமி எழுதிய கடிதத்தை அவருடைய தந்தை அபிரூப் சாட்டர்ஜி எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் பள்ளிக்கு செல்வதில் தாமதமாவதாகவும் சாலையில் மோசமாக இருப்பதாகவும் சிறுமி குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்த முக்கிய விவரங்களை வரைகலை மூலம் பார்க்கலாம். TNTET ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதுல என்னென்ன அம்சங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளணும் என்பதை நம்ம விரிவா பார்க்கலாம். இதில் முதலாவதாக விண்ணப்ப அவகாசம் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறுகள் இருக்கிற பட்சத்தில் செப்டம்பர் 9லிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அதை எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தாள் 1க்கான தேர்வு நவம்பர் 1ஆம் தேதியும் தாள் 2க்கான தேர்வு நவம்பர் 2ஆம் தேதியும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேர்வு தேதியில மாற்றம் வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. அடுத்ததாக கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாள் 1 பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடித்து டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். இந்த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் என்பது 4 ஆண்டு படிப்பு. இதை படிச்சிருப்பவங்களுக்கும் இது தகுதி. அதே மாதிரி டிப்ளமா இன் எஜுகேஷன்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவர்களும் இந்த தாள் 1க்கு தகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாள் 2 எடுத்துக்கிட்டோம்னா பட்டப்படிப்பு முடித்த பிறகு டிஎட் டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அல்லது பிஎட் அல்லது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவர்கள் தாள் 2க்கு தகுதி. இல்லைன்னா 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 4 ஆண்டு பட்டப்படிப்புகளாக வழங்கப்படுற பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அல்லது பிஏஎட் பிஎஸ்சிஎட் இந்த படிப்புகளில் ஏதேனும் ஒன்று முடிச்சிருந்தாலும் இந்த தாள் 2க்கு தகுதி. அடுத்ததாக வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது அதாவது வயது உச்சவரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் இதோட உச்சவரம்பா நம்ம எடுத்துக்கலாம். தகுதி மதிப்பெண்ணில் சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பொது பிரிவினருக்கு 60% மதிப்பெண்கள் அதாவது 90 மதிப்பெண் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லிம் பிசி இந்த பிரிவினர் எல்லாம் 55% மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். அதாவது 82.5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். எஸ்டி பிரிவினருக்கும் அதே 55% தான் கடந்த ஆண்டு வரைக்கும் இருந்தது. இந்த ஒரு முறை சலுகையாக 40% தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க 60 மதிப்பெண் எடுத்தாலே தகுதி. இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல மட்டும்தான் இந்த சலுகை செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.trb.tn.gov.in இணையதளத்து மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது. தாள் 1க்கும் 2க்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். எந்த தாளுக்கு தகுதியான படிப்பை நீங்க படிச்சிருக்கீங்களோ அதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ரெண்டையும் நீங்க அதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தனித்தனியாக 2த்துக்குமே விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா டெட் தேர்வு எழுதி முடித்தவுடனே நேரடியாக அரசு பணி வழங்கப்பட மாட்டாது. அதற்கு பிறகு இடைநிலை ஆசிரியருக்கு தனியாகவும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனியாகவும் தேர்வுகள் நடத்தப்படுது. போட்டித் தேர்வு அதை எழுதினால் மட்டும்தான் அரசு பணியில நியமனம் செய்யப்படும். அடுத்ததாக இந்த டெட்டுக்கு முடித்த பிறகு தகுதி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழ் லைஃப் டைம் செல்லுபடி ஆகும் என்பதற்கான ஜிஓ கொண்டு வரப்பட்டிருக்கு 2021 இருந்து. அதனால அரசு பணியில சேர்றதுக்கு அந்த போட்டித் தேர்வு வேணும். ஆனால் தனியார் பள்ளிகளில் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வகையில் இந்த டெட் தேர்வு சார்ந்த இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு அதற்கு விண்ணப்பிக்கிறது நல்லது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். பெரம்பலூரில் சாமியப்பா நகரில் வசிக்கும் மருத்துவர் வீட்டினுள் புகுந்த கொள்ளையர்கள் 33 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் உமர் பாஷா இரவு பணிக்கு சென்றிருந்த வேளையில் வீட்டில் யாருமில்லாததை அறிந்த கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து புகுந்துள்ளனர். பீரோவில் இருந்த 33 சவரன் தங்க நகைகள், சுமார் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம், 5 லட்சம் ரூபாய், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியதாக கூறி ரத்து செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க கோரி டிடிஎஃப் வாசன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமத்தை காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் ரத்து செய்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தென்காசியில் கரும்புச்சாறு இயந்திரத்தில் பெண்ணின் கை சிக்கிக் கொண்ட சம்பவம் காண்போரை பதபதைக்க வைத்தது. புதிய பேருந்து நிலையம் அருகே கேரளாவை சேர்ந்த சுஜி மினி தம்பதி கரும்புச்சாறு விற்பனை செய்து வருகின்றனர். வழக்கம் போல் பணியில் ஈடுபட்ட மினி கரும்புசாறு இயந்திரத்தை தூய்மை செய்த போது அவருடைய கை மாட்டிக்கொண்டது. தீயணைப்பு வீரர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப இயந்திரம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வலியால் துடிதுடித்து போன பெண் மீட்கப்பட்டார். கிருஷ்ணகிரி அருகே காதலை கைவிட்டதால் இளம்பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை காதலன் இணையத்தில் வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேட்டுப்புலியூரைச் சேர்ந்த சந்துரு என்பவரை இளம்பெண் ஒருவர் காதலித்துள்ளார். சந்துரு தனக்கு சகோதரர் முறை உறவினர் என தெரிய வந்ததால் இளம்பெண் காதலை கைவிட்டுள்ளார். அப்போது தனிமையில் இருந்த வீடியோக்களை வெளியிடுவேன் என மிரட்டியதால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சந்துருவை காவலர்கள் அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர். விரக்தியடைந்த சந்துரு இளம்பெண்ணை பழிவாங்க அந்தரங்க வீடியோக்களை உறவினர்களுக்கு அனுப்பிய நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார்குடியில் அவசரமாக பேசுவதற்காக இளைஞரிடம் செல்போன் வாங்கிய நபர் அதனை திருப்பிக் கொடுக்காமல் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தேரடி பகுதியில் நின்று கொண்டிருந்த அறிவழகன் என்பவரிடம் செல்போன் வாங்கி பேசிய நபர் பேசியவாறே அங்கிருந்து நகர்ந்ததால் செல்போனை கொடுக்குமாறு அறிவழகன் கேட்டுள்ளார். அப்போது அந்த நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அறிவழகனை குத்திவிட்டு தப்பி ஓடினார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே மாரடைப்பால் உயிரிழந்த மகனின் கையை பிடித்து அழுதவாறே தாயும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புரசரடி தெருவைச் சேர்ந்த குமரவேலுவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து குமரவேலுவின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது தாயார் கோவிந்தம்மாள் குமரவேலின் கையை பிடித்து அழுதவாறே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பேருந்தின் மேற்கூரை மற்றும் ஜன்னல்கள் மீது ஏறி உயிருக்கு ஆபத்தான நிலையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்தனர். செங்கம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தங்களது கிராமங்களுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் செங்கத்திலிருந்து புதுப்பாளையம் செல்லக்கூடிய பேருந்தில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்தனர். கூடுதல் பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே டாடா ஏஸ் வாகனத்தை முந்த முயன்ற இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 கல்லூரி மாணவர்கள் காயமடைந்தனர். வாழவாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 3 பேர் ஒரே பைக்கில் சென்றுள்ளனர். திருவாரூர் நாகை புறவழிச்சாலையில் சென்றபோது முன்னால் சென்ற வாகனத்தை அவர்கள் முந்திச் செல்ல முயன்றனர். அப்போது அவர்கள் சென்ற பைக் நிலை குறைந்து எதிர் திசையில் வந்த வாகனம் மீது மோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் பல்பொருள் அங்காடியில் தம்பதியாக நடித்து திருட்டில் ஈடுபட்ட 2 பிடிபட்டனர். கடையினுள் சுற்றி சுற்றி வந்து பொருட்களை எடுத்த அவர்கள் பில் போடாமல் தப்ப முயன்ற நிலையில் ஊழியர்கள் மடக்கி பிடித்தனர். அவர்களை சோதனையிட்டதில் ஆடைகளில் ஏராளமான பொருட்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. போர்ச்சுகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியை கரம் பிடிக்க உள்ளார். 40 வயதான ரொனால்டோவும் 31 வயதான ஜார்ஜினாவும் 8 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜார்ஜினா தனது கைவிரலில் வைர மோதிரத்தை அணிந்திருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டேன் என்றும் ஜார்ஜினா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மோதிரத்தின் விலை 40 கோடி ரூபாய் வரை இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.